ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்குறீங்களா இந்த லவ் பேர்ட்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனோம். நாங்க பெரிய பேர்ட்ஸ் தான் வாங்கலான்னு கடைக்கு போனோம். அந்த கடையில வந்து ஹெவி ரேட்டு. 3000 சொல்றாங்க, 5000 சொல்றாங்க, 4000 சொல்றாங்க. எங்களுக்கு செட்டே ஆகல. நாங்க வந்து இந்த பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு வேண்டாம் பேர்ட்ஸே வேண்டான்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு என் வீட்டுக்காரு. ஸோ லவ் பேர்ட்ஸ் வந்து எங்க பக்கத்து வீட்ல ஒருத்தவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்களும் வாங்கணும், வளர்க்கணும், ஏதாச்சும் வளர்க்கணும் இந்த பேர்ட்ஸ் ஆச்சுன்ட்டு லவ் பேர்ட்ஸ் வாங்குனோம். அவங்க கிட்ட வந்து நான் ப்ளூ கலர் தான் சொன்னேன் மேலு. ஆனா கிரீன் கலர் விட்டுட்டான். சரி பரவாயில்லப்பா, நாங்க இந்த 2 கலருமே நாங்க எடுத்துக்கிறோம். நல்லாருக்கு. கிளி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த 2 கலருமே வாங்கிட்டு வந்துட்டோம். கூண்டு வந்து நான் வந்து சைனா கேஜ் தான் வாங்கணும்னு நான் நான் முடிவு பண்ணேன். ஆனா அங்க போன உடனே பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கவும் எனக்கு மறந்துடுச்சு. சரி இந்த கூண்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. பானைலாம் வச்சு அழகா வுட்ல தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சது, பேர்ட்ஸும் புடிச்சது. நான் வுட்டு கூண்ட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த கூண்டுக்குள்ள வந்து இவங்க விளையாடுறதுக்கு ஏதாச்சும் விடணும் அப்படின்ட்டு, நாங்க ஊஞ்சல் வாங்கிட்டு வந்து மாட்டி விடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு 2 ஊஞ்சல் வாங்கிட்டு வந்தாரு. 2 பேருமே ஊஞ்சல் ஆடணும். 1 இருந்தா சண்டை போட்டுக்கும்ல. அதனால நான் 2த்தையுமே வந்து ஊஞ்சல் மாட்டி விட்டேன் 2 பேருக்குமே. இவங்க வந்து நான் உள்ள ஃபுட் வைக்கும்போதெல்லாம் போயிட்டு போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. ஏன் ஒளிறாங்கன்னு எனக்கே தெரியாது. பயப்படுறாங்களா? ஏன்னா புதுசா வளர்க்குறோம்ல நாங்க. எனக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர் திடீர்னு உள்ள போய் ஒளிவாங்க. ஆனா கடிக்க மாட்டாங்க. செமி அடல்ட் இவங்க. குட்டி தான். குட்டிக்கும் ஒரு நடு ஏஜ் தான் இவங்க. கடிக்க மாட்டாங்க. ஆ விளையாடுவாங்க. ஜாலியா விளையாடுவாங்க. ஆனா பார்த்து பார்த்து பயந்து பயந்து பானைக்குள்ள போயிடுவாங்க. பானைக்குள்ள போகும்போது அ கொஞ்சம் நான் யோசிச்சேன். ஏன் இப்படி பயந்து பயந்து போறாங்க அப்படின்னு நானு யூடியூப்ல சர்ச் பண்ணவும், உங்கள பார்த்து பயந்து இதுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், பானைய மூடிட்டேன். இப்ப பானை தொறந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து பானைய தொறந்திருக்கிறதுனால நான் மூடல. ஏன்னா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மூடிட்டேன். இவங்க வந்து நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அ கத்திக்கிட்டே இருப்பாங்க. போக போக இந்த ஃபீமேல் வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சது என்கிட்ட. கிட்ட வந்து நல்லா கடிக்கும். நல்லா விளையாடும். எது குடுத்தாலும் கைய கூட என் வீட்டுக்காரர் கையோட கடிச்சிச்சு விரல. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், கோவம் வர ஆரம்பிச்சுச்சு எங்க 2 பேருக்குமே. கடிக்குது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கல. கடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்றதுனால. ஸோ என்ன பண்ணலாம்? அதுக்கு எங்க கிட்ட தான் விளையாடுது, கடிக்குதுன்னு பார்த்தா, அதோட பேர் கிட்டயுமே மேட்டிங்க்கு வரும் மேலு. ஃபீமேல் என்ன பண்ணும், போயிட்டு கடிக்கும். கிட்ட வராத அளவுக்கு கடிக்கும். கடிச்சிட்டு ஓடி போயிடும். ஃபுட்டு சாப்பிட விடாது. நாங்க சாதம் வச்சாலும், கீரை வச்சாலும், எது வச்சாலும், தெனை வச்சாலுமே சாப்பிட விடாது. எல்லாம் இவங்க மேட்டிங்க்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த ஏஜ்ல வந்து செமி அடல்ட்லயே வந்து இவங்க வந்து மேட்டிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க மேல் அப்படின்றதுனால, இவங்க வந்து குட்டி. செமி அடல்ட்ன்னு சொல்ல முடியாது. குட்டி ஃபீமேல். இவங்க வந்து அவங்கள அவாய்ட் பண்ணி தனியா போயிட்டு இவங்க சாப்பிடுவாங்க. ஆனா இவங்க கூட வந்து இவங்க சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. "வேண்டாம் நீ சாப்பிடாத போ" அப்படின்னு கடிச்சு விடும். அப்போ 2 பேருக்கும் பேரே செட் ஆகலங்க. நாங்க என்ன பண்ணோம், சரி இருக்கட்டும், என் வீட்டுக்காரர் சொன்னாரு, "இருக்கட்டும், இருக்கட்டும். நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வளர்க்கலாம். இருக்கட்டும். ஒரு உயிர் தானே நம்ம கூடவே இருக்கட்டும்." அப்படின்னு நாங்களும் ரொம்ப நாள் அப்படியே விட்டு ஒரு 3, 4 மாசமா அப்படியே விட்டுட்டோம். 3, 4 மாசமாவது பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தா பேரே ஆகலங்க. செமி அடல்ட்லயே இந்த மாரி ப்ராப்ளமா இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம், சரி பேர் ஆகும் வெயிட் பண்ணிட்டே இருந்து, ரொம்ப நாள் ஆகியும் அதே மாரி தான் சண்டை போட்டுப்பாங்க. ரெக்கைய பிச்சு போடும். அந்த மேல் இருக்கு பாருங்க, சிட்டு பட்டு அவங்க 2 பேரோட பேரு. நான் தான் வரும்போதே வண்டியில வரும்போதே, பைக்ல வாங்கிட்டு வரும்போதே அவங்களுக்கு பேர் வச்சுட்டேன். சிட்டு பட்டுன்ட்டு. புடுங்கி புடுங்கி போடுவாங்க. எதுன்னா அவங்களோட ரெக்கைய இருக்கு பாருங்க, ப்ளக் பண்ணி கீழ போடுவாங்க. மேலு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஃபீமேல் வந்து கிட்டவே சேர்க்காது. கோவமா இருக்கும். அதனால வந்து ப்ளக் பண்ணி போட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோண ஆரம்பிச்சது. சரி இவங்க பேர மாத்திடுவோம். கடையில கொண்டு போய் நம்ம குடுத்துடுவோம்.
குடுத்தா தான் வந்து இவங்க பேர் சேஞ்ச் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கடைக்கு கொண்டு போயிட்டோம் நாங்க. எங்ககிட்ட இந்த கேஜ் இல்ல. இந்த கேஜோடயே நாங்க வண்டியில வச்சு போயிட்டோங்க. கொளத்தூர் போயிட்டு அங்க மாத்தலாம் அப்படின்னு போயிட்டோங்க. ஊர் போயிட்டு நாங்க குடுத்துட்டோம். 2 பேருமே நாங்க குடுத்துட்டு ஃபின்ச்சர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஃபின்ச்சர்ஸ் வந்து இப்ப பார்க்குறீங்களா, இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் நல்லவங்கன்னு மட்டும் நீங்க கண்டிப்பா நெனச்சுக்காதீங்க. மேல் இருக்கு பாருங்க, பயங்கரமான கோவக்காரன். மேலுக்கு ஏத்த ஜோடி. செம கோவம் வரும் 2த்துக்குமே. மேல் எப்படி பண்ணுதோ, ஃபீமேல அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க கூண்டு கட்டுனாங்கன்னா, கூடு கட்டுனாங்கன்னா, உள்ள இருக்கிற நெஸ்டிங் எல்லாம் தூக்கிட்டு வந்து போடும். நாங்க வந்து துணி அடுக்கிற செல்ஃப்ல தான் வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வச்சோம் நாங்க. ஒரு 3, 4 மாசமா நாங்க செல்ஃப்ல தான் வச்சோம். அங்க தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெஸ் எடுக்கலாம் போனாங்க அங்க. அப்போ ட்ரெஸ் எடுக்கவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற எல்லா நெஸ்டிங்கையும் வெளிய எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு கிளட்ச்ல வந்து எங்களுக்கு 3 முட்டையுமே அவங்க சாப்பிட்டாங்க. 3 முட்டையுமே சாப்பிட்டு, உடைச்சி சாப்பிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? சொல்லி சரி எல்லாம் கூடை எல்லாமே வெளிய எடுத்துட்டோம். நெஸ்டிங்கும் மாத்திட்டோம் நாங்க மெட்டீரியல். அதுக்கப்புறம் 1 மாசம் ரெஸ்ட் விடலான்னா எங்ககிட்ட வேற கூண்டு இருக்கு. பட்டு எனக்கு என்னமோ அந்த கூண்டு இருக்கு. அந்த கூண்டுல விட்டாக்கா பார்க்க கொஞ்சம் இதுவா இல்ல, நீட்டா இல்ல அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த 200க்கு செகண்ட் ஹேண்ட்ல இந்த கூண்டையும் வாங்கிட்டு இதிலே விட்டுட்டோம் நாங்க. இதுல விடவும் இவங்க 2 பேருமே வந்து கூண்டு செட் ஆகலையா என்னன்னு தெரியல. முட்டைய தூக்கி போட்டு உடைக்கிறது, சாப்பிடுறது குட்டிங்கள ஒரு 4 மாசமா அதையே பண்ணிட்டு இருந்தாங்க. கடையில நாங்க கேட்டதுக்கு ப்ரீடிங் எப்போ போடணும்? 3 மாசம் கழிச்சு நீங்க வைங்க, ப்ரீடிங் போடுங்க. அப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி அவங்க பேச்சு கேட்டு நாங்க ப்ரீடிங்லேயே போட்டோம். இவங்க வந்து செமி அடல்ட்டே நாங்க பேர் பண்ணி ப்ரீடிங் போட்டதுனால ஒரு வேளை தெரியல போல. இவங்களுக்கு முட்டைய பார்த்துக்கணும், காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் அவங்களுக்கு இல்லாத போயிருச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம், ரெஸ்ட் விடலாம் அப்படின்ட்டு பிரிச்சு வச்சிருந்தோம். பிரிச்சு வச்சுட்டு இப்போ தான் நாங்க வந்து ஒரு 1 மாசமா நான் ப்ரீடிங் போடலாம் அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த கூடெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ரூ. 40 தான். அப்போ வந்து ரூ. 25 உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ரூ. 40 ரேட் ஏத்திட்டாங்க. ஸோ அதனால இப்போ போட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இவங்க வந்து அழகா அந்த பாருங்க ஸ்கொயர்ல இருக்கு. அழகா அவங்க உள்ள வந்து அந்த ரவுண்டா கூடு கட்டியிருக்கிறாங்க. குட்டிய நல்லபடியா காப்பாத்துனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானு. ஏன்னா இவங்க வந்து இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் பாருங்க, ஜன்னல் பக்கத்துல வச்சிருக்கிறேன் கூண்ட. எப்படி வச்சாச்சும் இவங்க வந்து குட்டிய காப்பாத்துறாங்களா என்னன்றத பார்க்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து நான் இந்த பேர்ட்ஸ் மட்டும் நான் வளர்க்கல. ஃபின்ச்சஸும் இருக்கு. ஒயிட் ஃபின்ச்சஸும் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒயிட் ஃபின்ச்சஸ் வந்து ப்ரீடிங்கே நான் போடல இன்னும். இன்னும் வர வீடியோஸ்லலாம் நீங்க பார்ப்பீங்க. ஒயிட் ஃபின்ச்சஸ் வந்து வெரி குட்ங்க. ஜீப்ரா ஃபின்ச்சஸ் தான் பார்க்க கலர்ஃபுல்லா, மார்க்கா, அவங்க ஃபேஸை பார்த்தா அட்ராக்ட் பிடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்காங்க. ஆனால் ஒயிட் ஜீப்ரா ஃபின்ச்சஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நீட்டு, டிசிப்ளின் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த நெஸ்டிங் கொடுத்தா மட்டும்தான் அவங்க முட்டை வைப்பாங்க. நெஸ்டிங் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்க முட்டை வைக்கவே மாட்டாங்க. அது மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு. இவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முட்டையை தூக்கி போட்டு உடைக்கிறது, ப்ளஸ் வந்து இந்த நெஸ்டிங் இல்லைனா கூட முட்டையை தூக்கி எங்கேயாச்சும் போடுவாங்க. மேட்டிங் பண்ணி முட்டையை தூக்கி எங்கன்னா போட்டு உடைப்பாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ்ஸு. ஸோ இவங்க வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம். முட்டை கொடுத்தாலுமே இவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. பட்டு இவங்க வந்து எது கொடுத்தாலும், காய்கறி கொடுத்தாலும், பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு அது மாதிரி கொடுக்குறீங்களா, துருவி கொடுங்க. முட்டையை கூட துருவி கொடுங்க.
ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ணாம, கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவாங்க. எது சாப்பிடுவாங்க அப்படின்னா, விசிறி, 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 விசிறி போட்டு சாப்பிடுவாங்க. வேஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்க குடுங்க. கண்டிப்பா அவங்க வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியா இருப்பாங்க. விட்டமின், கால்சியத்துக்கு வந்து கனவா ஓட்டு வச்சுருங்க. கனவா ஓடு வச்சீங்கன்னா, அவங்க வந்து முட்டை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க ஒயிட் ஃபின்ச்சர்ஸுக்கு வந்து முட்டை ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கனவா ஓடு கண்டிப்பா நான் முட்டை ஓட்டையுமே நான் க்ரஷ் பண்ணி வச்சேன். இவங்க வந்து சாப்பிட எடுத்துக்கல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வச்ச உடனே அதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஜீப்ரா ஃபின்ச்சர்ஸ். இவங்க வந்து அத எப்படி சாப்பிடுறதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. அதுக்கப்புறம் நாள் போக 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 ஏஜ் ஆக ஆக இவங்கள வாங்கி 4 மந்த் ஆகுது. இந்த 4 மந்த்ல நல்லாவே சாப்பிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் ப்ரீடிங் போட்டா முட்டை வீக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு 1 மாசம் ப்ரீடிங் போட்டு முட்டை வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 8 மாசம் கழிச்சு நீங்க ப்ரீடிங் போடுங்க. அப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எனக்கு வந்து சிக்ஸ் எல்லாம் வந்தது. வந்து இவங்க காப்பாத்தாம விட்டுடுறாங்க. ஸோ அதனால 8 மாசம் கழிச்சு நீங்க ப்ரீடிங் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பா கிடைக்கும். நானுமே அதுக்காக இப்போ ஒயிட் ஃபின்ச்சர்ஸ் மட்டும் நாங்க விட்டு வச்சிருக்கிறோம். ப்ரீடிங் போடாம. ஜீப்ரா ஃபின்ச்சர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க நல்லபடியா குட்டிய காப்பாத்துறாங்க. ஃபீட் பண்றதுக்கு அவங்களுக்காகவே கத்துக்கிட்டு அவங்களே நல்லபடியா ஃபீட் பண்றாங்க. அப்புறம் வந்து நாங்க காக்டெயிலும் வாங்குனோம். இவங்களுக்கு முன்னாடி வந்து லவ் பேர்ட்ஸ் தான் நான் வச்சிருந்தேன். லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு ப்ளூ கலரும் ப்ளூ கலர் அடல்ட்டும், கிரீன் கலரு வந்து மேலும், ஃபீமேலும் வந்து இருந்தது. அந்த 2 கலருமே வந்து பேரே செட் ஆகலங்க. ஏங்க லவ் பேர்ட்ஸே எனக்கு ராசியே இல்லன்னு சொல்லணும். அதனால வந்து 2மே பேர் செட் ஆகல. அதுக்கப்புறமா சரி பெரிய பேர்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கேஷ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பெரிய பேர்ட்ஸு எய்ம் பண்ணி வாங்க முடியும். நானுமே வந்து எய்ம் பண்ணி தான் வாங்கணும். ஒரு முடிவா இருந்து வாங்கினேன் நானு. அப்படி வாங்கினது தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா விசில் அடிப்பாங்க. நீங்க எந்த விசில் சொல்லி கொடுத்தாலும் கண்டிப்பா அடிப்பாங்க. சிங்கிங் பாடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சிங்கிங் 2 சிங்கிங், 3 சிங்கிங் அவங்களா ஓனா பாடுவாங்க. நமக்கு பிடிச்ச சிங்கிங் வந்து சொல்லி கொடுத்தாலும் அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. இந்த ஒயிட் இருக்கு பாருங்க, ஒயிட் ஃபீமேலு நல்லா விளையாடும் நம்மக்கிட்ட வந்து. கை கொடுத்தா கடிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணும். ஏய் கத்தாதிடி அமைதியா இருடி அப்படின்னு சொன்னா கை கடிக்க ட்ரை பண்ணும். நம்மக்கிட்ட நல்லா விளையாடும். கார்ன் வச்சா நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறமேட்டு அந்த இது வைங்க செங்கல், மூக்கை வந்து ஷார்ப் பண்ணி வச்சுப்பாங்க நோஸை. அப்புறமேட்டு தெனை வைங்க, மிக்சிங் வைங்க, தெனை மிக்சிங் அதை கொடுங்க. கனவா ஓடு கூண்டில் மாட்டி வச்சிரு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.